சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப சிந்து பைரவியோட அப்பா அம்மா கல்யாண நாள் விசேஷமா நடந்துகிட்டு இருக்கு. கோயில்ல ஐயரெல்லாம் வர வச்சு ஃபங்க்ஷனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மூத்த பொண்ணு சிந்து தான். நியாயமா சிந்து தான் பாத்தீங்கன்னா இந்த சடங்கெல்லாம் பண்ணணும். ஆனா பைரவியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி சிந்து சடங்கு பண்றதுக்காக வராங்க. அப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி பார்த்துட்டு அவ இங்க வந்தா நான் இங்க இருந்து வெளியில போயிடுவேன் அப்படின்னு உடனே நம்ம சிந்துவோட அப்பா என்ன சொல்லுவாப்ல, அவளாம் எனக்கு பொண்ணே இல்ல, எப்பயே தலைமுழுகியாச்சு, அவளை இங்க இருந்து வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்த இந்த மகா சிந்துவை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் கோயிலுக்கு வெளியில தள்ளி விட்டுறாங்க. நம்ம சிந்து டாக்டரே டாக்டரே அப்படின்னு கத்திக்கிட்டே போறாப்ல. ஆனா டாக்டர் மூச்சு விடலையே. ஆனா நம்ம ஆறுமுகம் தான் சிந்துவுக்கு சப்போர்ட்டா அங்க பேசுறாப்ல. ஆறுமுகம் பேச்ச யாரு கேட்பா? ஆறுமுகம் பேச்ச யாருமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, சிந்து வழக்கம் போல தன்னோட ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அங்கெல்லாம் பேசாத நம்ம சிவா யாருக்கும் தெரியாம சிந்துவோட ரூமுக்கு பூந்து அங்க போன்ல பாருங்க நடந்த எல்லா ஃபங்க்ஷனையும் நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை பார்த்து சந்தோஷப்படு, அந்த ஃபங்க்ஷன்ல கொண்டு வந்து சமைச்ச சாப்பாடு இது எங்க வீட்டுல சமைச்சதுல, உங்க அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்காக சமைச்சது, இதெல்லாம் நீ சாப்பிடலாம்ல அப்படின்னு சாப்பிடலாம் வைக்கிறாப்புல. இருந்தாலும் சிந்து நம்ம சிவா மேல கொஞ்சம் கோவத்துலதான் இருக்கிறாங்க. கடைசியா நம்ம ஆறுமுக பைரவி கிட்ட போய் சிந்துவுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. சோ பைரவி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.